வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறாரு. அது எப்படி எல்லாருக்கும்? இப்ப இங்க ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரும் அரசு வேலைன்னா அது எப்படி ஏற்க முடியும்? அரசு வேலைங்கிறதுனே நாங்க விவசாயத்துல தர்றோங்கிறோம். விவசாயம் செய்யற அரசு வேலை விவசாயம். மேய்ச்சல் நிலம் ஒவ்வொரு ஊர்லயும் 100-200 ஏக்கர்கள் இருக்கு. அத அரசு பாடுபடும். அதுல வேலைக்கு வர அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்னு சொல்றோம். இப்ப 100 நாள் திட்டத்துக்கு போறாங்க. அது அரசு வேலையா இல்லாம டெம்பரரி வேலையா ஆக்குதாங்க. நாங்க அரசு வேலையா ஆக்குறோம். ஏன் பிஞ்ச 100 ஏக்கர் இருக்கு. அந்த வேலையில 100 நாள் திட்டத்துக்கு உள்ளவங்களே உள்ள கூப்பிட்டு நான் வேலையை கொடுக்குறேன். நான் 300 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏற்கனவே தேசிய ஊர வேலை வாய்ப்புல 300 ரூபாய் தராங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போகணும். நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆடு மாடு எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது அது எப்படி? அரசு வேலையில இருந்தா தான் கௌரவம் நமக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்குல்ல. ஓகே, அரசு வேலையில இருந்தா பெரிய கௌரவம் நினைக்கிறோம்ல. அப்ப எல்லாரும் அரசு வேலையா இருந்தா என்ன தவறுன்னு கேக்குறேன். படிக்காதவங்க அரசு வேலைக்கு வரக்கூடாதா? வர போறது இல்ல. அதனால என்னனாலும் சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி கேட்கவே வேண்டியதில்லை. சரி, ஓகே. நிர்வாகத்துல இருந்தாதான் முடியுமா முடியாதுன்னு தெரியும். ஆட்சிக்கு வந்திருக்கவங்க சரியா செஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோமே. அவங்க சரியில்லைங்க போய் தான் நாங்க வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சரி, ஓகே.